ஸோ எக்ஸசைஸ் பயிற்சி 1.1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். A is equal to 5,6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7. எனில் A cross A equal to B cross B intersection C cross C என காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். If A is equal to 5,6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7. Show that A cross A equal to B cross B intersection C cross C. வேணும்னா LHல வரக்கூடிய ஆன்சரும் RHல வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே சொல்யூஷனு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஏன்றதை எடுத்து எழுதிக்கிறோம் 5,6, பீன்றதை எடுத்து எழுதிக்கிறோம் 4,5,6. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே A கிராஸ் ஏவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆர்டர் பேரில் ரைட் பண்ணுறேன் A கிராஸ் A. ஸோ LHS A cross E. So இப்போ A cross E அப்படின்னா A வை 2 டைம்ஸ் எழுதுறேன் 5,6 cross 5,6. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 எடுத்து ஆர்டர் பேரில் ரைட் பண்ண போகிறேன். ஸோ வரிசை ஜோடி கணத்தில் ரைட் பண்ண போகிறேன் 5,5 5,6 6,5 6,6. அப்போ இது A கிராஸ் A. நெக்ஸ்ட் RHS. ஸோ RHSல B கிராஸ் Bயும் C கிராஸ் Cயும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது பிராக்கெட்ல இருக்கிறதா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நெக்ஸ்ட் செகண்ட் பிராக்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த B கிராஸ் B நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். B கிராஸ் B B எழுதிக்கிறேன் 4, 5, 6. ஸோ இங்கே C அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். C is equal to 5, 6, 7. ஸோ அப்போ B கிராஸ் B அகைன் 4, 5, 6 எழுதிக்கிறேன். என்னன்னா 4 எடுத்துட்டு இந்த வரிசை ஜோடியின் கணத்தில் எழுதுறேன். சரி ஆர்டர் பேரில் எழுதும்போது 4,4. நெக்ஸ்ட்டு 4,5 அடுத்து 4,6. அதே போல் 5,4 5,5 5,6 5,4 5,5 5,6. நெக்ஸ்ட்டு 6,4 6,5 6,6. இது B கிராஸ் B. நெக்ஸ்ட் C கிராஸ் C கண்டுபிடிக்கிறோம். C கிராஸ் C. Cன்றது நீங்க ரைட் பண்ணுங்க 5, 6, 7 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. ஸோ இப்போ இதில் கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது 5,5 5,6 5,7. ஸோ 5,5 5,6 5,7. நெக்ஸ்ட்டு 6,5 6,6 6,7. நெக்ஸ்ட்டு 7,5 7,6 7,7. செவன் கமா செவன். ஸோ ரைட் பண்ணுறோம். ஸோ இது C கிராஸ் C. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இது ஃபுல்லாக ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நான் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு B கிராஸ் Bயில் என்ன ஆன்சர் கிடைச்சுன்னு பார்க்க போகிறோம். 4,4 அதை எடுத்து ரைட் பண்ணுறேன். 4,4 4,5 4,6 5,4 5
5,6 6,4 6,4 6,5 6,6 6,6 ஸ்பேஸ்லாம் போட்டுக்கிட்டேன். ஸோ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இப்போ ரைட் பண்ண போகிறேன். ஸோ சி கிராஸ் சி இங்கே இருக்குது. ஸோ அதை ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறேன். 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னா சேம் எலமெண்ட்ஸை ரைட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணால் சேம் ஆர்டரில் இருக்கக்கூடியது மட்டும் ரைட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க இதெல்லாம் சேமாக இருக்குது, அது மட்டும் தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்க்குறோம் 5,5. ஸோ இங்கே ஒரு 5,5 இருக்குது, இங்கே ஒரு 5,5 இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 5,6 இருக்குது. ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கோசம் நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,5 6,5 நெக்ஸ்ட்டு 6,6 இங்கே ஒரு 6,6. ஸோ இன்டர்செக்ஷனாக சேமாக இருக்கிறது வந்து ரைட் பண்ணணும். அப்போ சேமாக இருக்கக்கூடிய சரிங்க வரிசை ஜோடிக்கு வந்து பார்த்தோம்னா 5,5 இருக்குது, 5,6 இருக்குது, 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. ஸோ இது மட்டும் நான் ரைட் பண்ணிக்கிறேன். அப்போ 5,5 5,6 6,5 6,6. அப்போ B cross B இன்டர்செக்ஷன் C cross C. ஸோ இது வந்து பாருங்கள் LHSல வரக்கூடிய லாஸ்ட் ஆன்சரும் சரிங்களா, RHSல வரக்கூடிய ஆன்சரும் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இது ஈக்குவலாக இருக்கனால LHS ஈக்குவல் டு RHSன்னு போட்டுக்கிறோம். RHSன்னு போட்டு கொஸ்டின் ட்ரை பண்ணுவோம். அப்போ A cross therefore A cross A is equal to B cross B intersection C cross C. ஸோ இங்கிலீஷ் மீனா என்ஸ் ப்ரூவ்னு எழுதிக்கோங்க. என்ஸ் ப்ரூவ் டைப் பண்ணிட்டு ஸோ தமிழ் மீடியத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என சரிபார்க்கப்பட்டது. ஸோ இதுக்கு பின்னாடி அப்படியே நீங்கள் என்ன சரிபார்க்கப்பட்டது இருக்குது. இங்கிலீஷ் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்ஸ் ப்ரூவ்னு மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க.